டே 2 ஆஃப் குக்கிங் ப்ரான் தொக்கு பண்ணலாமா? தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள். தேவையான அளவு ஏரா. இப்போ கடாயை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு சமைங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்க கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போ நல்லா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா அரை பதத்தில் இருக்கணும். இப்போ மூடி திறந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்திருக்கும் வெங்காயம். இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை அதில் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 சேர்த்து அரைச்சி அதை போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 தக்காளியை இதில் நல்லா சேர்த்து அதையுமே நல்லா அது கூட சேர்ந்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினா தொக்கு நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்க்கும் போது அது நல்லா ஜூஸியாக இருக்கும் தொக்கு நல்லா. இப்போ நல்லா தொக்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்குறோம். என்னென்ன சேர்க்குறோன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்புறம் நல்லா வதக்கிங்கன்னா அது நல்லா வதங்கி நல்லா வரும். நல்லா எல்லா சைடும் கிளறி நல்லா அதை வதக்கிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா வதக்கிட்டே வாங்க. இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இந்த சைடு தெரியுங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க எறா அதில் போட்டுருங்க. எறா போட்டு அதையுமே நல்லா கிண்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு எவ்வளோ எறா வேணுமோ அவ்வளோ எறா போட்டுக்கோங்க. இப்போவுமே அது கூட சேர்த்து அதை நல்லா கிண்டுங்க. அப்போ தான் அந்த இறால அந்த மசாலா நல்லா ஊறும். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு. நீங்கள் வெறும் சாப்பாட்டில் மட்டும் பெட்டி சாப்பிட்டாலே போதும். இதுக்கு நீங்கள் குழம்புலாம் வைக்க தேவையில்லை. இப்போ அது நல்லா சேர்ந்து ஒன்றா வரும். இப்போ நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் தட்டு மூடி வச்சுடுங்க. தட்டு மூடி வச்சிங்கன்னா அது நல்லா இப்போ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா தட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிட்ஸ் வச்சுடுங்க. 2 நிமிட்ஸ் வச்சுட்டு பாருங்கள், மூடி போட்டு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ப்ரான் தொக்கு தயாராகிடுச்சு. இது நம்ம இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது வெறும் நீங்கள் சாப்பாட்டில் மட்டும் பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.